அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைக்கி நம்ம ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் பார்த்திங்கன்னா 18,000 சப்ஸ்கிரைபர்களை அடைந்துள்ளது. இதற்கு ஆதரவளிக்கக்கூடிய அனைவருக்குமே மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுக்கு இன்றைக்கி வந்து 0 to ஹீரோ என்ன நடந்ததுன்னு பார்க்குறோம். இன்றைக்கி வந்து இண்டெக்ஸ் வந்துட்டு லாஸ்ட் வீக்கோட க்ளோஸுக்கு பிலோவில் இருக்குது. அப்போ என்ன தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறதை பார்க்கலாம். நம்மளுக்கு ஓப்பன், க்ளோஸ், ஹை, லோ இதற்குள்ளே இருக்கக்கூடிய ட்ராமா நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் ஓப்பனுக்கும் என்ன இம்பேக்ட் இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் இம்பேக்ட் பண்ணணும். அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்றைய க்ளோஸ் அதற்கு மேலே நம்மளுக்கு ஆரம்பமாகியுள்ளது. ஹை 18,580 நம்மளுக்கு ஹை போயிருக்கு. அப்போ சந்தையை பொறுத்தவரை ஓப்பனுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏற்றம் அப்படின்னா ₹1 ஏற்றம் தான். அப்போ ஒரு நாளுடைய பயணம் அப்படின்னா குறைந்தபட்சம் நம்ம 100 புள்ளியிலிருந்து ஒரு 130 புள்ளிகள் இப்போ தற்போதைக்கு இருக்குது, இம்ப்ளாய்ட் வாலிட்டி குறைவாக இருக்கனால. அப்போது இங்கிருந்து நம்மளுக்கு ஹையிலிருந்து நம்மளுக்கு ஒரு 100 புள்ளிகளை கழித்தாலே நம்மளுக்கு 18,480 வரும் அப்படின்னு தெரியும். லோவில் நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அந்த லோ காலையில் என்ன லோ இருந்ததோ அந்த லோவிலிருந்து 100 பாயிண்ட்டை நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணி பார்த்துருக்கணும். அப்போ அதுதான். அப்போ காலையில் பார்த்தீங்கன்னா 18,509 அப்படிங்கிற லோ தான் இருந்தது. அப்போ அங்கிருந்து 100 புள்ளிங்கன்னா அப்போ 18,609 மட்டும் சென்றிருக்க வேண்டும். ஆனால் ஓப்பனுக்கு மேலேயே ஒருத்தனால் போகலை அப்படின்னா அப்போ காலையில் 9:15க்கு ஆரம்பமான தொகைவே ஒருவரால் தாண்ட இயலாத போது சந்தை என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதை நீங்கள் யோசிக்க வேண்டும். இது வந்து லாஜிக்கோட அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். இது வரைபடமோ எதை அடிப்படையும் இல்லை. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பாட் 0.25 புள்ளிகள் நம்மளுக்கு இறக்கம். ஆனால் ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா 0.29 புள்ளிகள் நம்மளுக்கு இறக்கத்தில் உள்ளது. இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் நம்மளுக்கு இருந்தது. அது யாரெல்லாம் பார்த்தார்களோ அவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் முரண்பாடு இருந்தது. ஏன்னா நேற்று நம்ம ஒரு காரணத்தை சொல்லியிருந்தோம், ஸ்பாட்டை விட ஃப்யூச்சர் இறக்கம் அடையவில்லை. இப்போ ஸ்பாட் வந்து 50 பாயிண்ட் இறங்குச்சுன்னா ஃப்யூச்சர் வந்து 40 பாயிண்ட்டு தான் நேற்று இறங்கியிருக்கும்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. ஸ்பாட் என்ன இறக்கத்தை அடைந்ததோ அதை விட இறக்கம் ஃப்யூச்சர் இருந்தது. அது நீங்கள் ஆய்வு செஞ்சுருந்தால் தெரியும். நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம ஒவ்வொரு பதிவு நீங்கள் எதனையெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற குறிப்பை கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் வந்துட்டு எது உங்களுக்கு தேவையோ அதையை மட்டும் எடுத்துக்கிறீங்க, மற்ற குறிப்புகளை மிஸ் அவுட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சந்தையோட முரண்பாடாக ஏற்பட்டுவிடும். இப்போ 18,500 புட் 18,600 கால் தான் நம்மளுக்கு வந்துட்டு நேற்று மட்டவணையிலிருந்து இன்றைக்கி முடியும் போதும் அப்படியே தான் இருக்குது. அப்போ அதனுடைய அடிப்படையில் சந்தையோட பயணம் நம்மளுக்கு இவங்க 2 பேர்த்தோட ஸ்ட்ராங்கல் அப்படின்னா ₹50 ₹52 அப்படின்னா 18,448 18,652 இதுதான் லெவல்ஸாக இருந்திருக்கும். இதற்கு உட்பட்டு இருக்கிற வரை இதை செல்லடித்தவங்களுக்கு இந்த இடத்துக்குள்ளே இருக்கிறவரை 18,500 to 600 இருக்கிறவரை 0 தான் ஆகும். அது இந்த மணி ஆப்ஷனாக இருக்கிறவங்களுக்கு அதை கூட மதிப்பு தரும். பார்த்திங்கன்னா 500 புட் ₹12 தான் இருந்தது. சிலருக்கு இன்றைக்கி நிறைய டவுட் இருந்திருக்கும். இப்போ பேங்க் நிஃப்டினா பார்த்திங்கன்னா 40 பாருங்கள், நிஃப்டியோட லோ பார்த்திங்கன்னா 18,464. அப்போது 18,500க்கு கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ₹36 இறக்கம் அடைந்துள்ளது. அப்போ 18,500 புட் இந்த மணி ஆப்ஷனாக இருந்தால் ₹30 ஹை ஏன் இருந்தது, 36 வந்திருக்க வேண்டுமே அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு இது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும். இதை கண்டிப்பாக இதை யோசிச்சு பாருங்கள். நம்மளுக்கு 3 மணியிலிருந்து பிற்பகல் 3 மணியிலிருந்து 3:30க்குள்ளே நம்மளுக்கு சந்தை ஒன் சைடு மொமெண்டம் இருந்தாலும் அதனுடைய க்ளோசிங் ப்ரைஸாக கொடுக்கறது இதனுடைய ஆவரேஜ் ப்ரைஸை தான் கொடுக்க போகிறாங்க. அந்த ஆவரேஜ் ப்ரைஸ் தான் நம்மளுக்கு க்ளோசிங் ப்ரைஸாக இருக்க போகுது. அதனால் உங்களுக்கு அது பிற்பகுதியில் 3 மணிக்கு மேலே அந்த ஃபால் இருந்ததுனால இதனுடைய ஏற்றம் நம்மளுக்கு குறைவாக இருந்திருக்கும். அதனால தான் உங்களுக்கு அதனுடைய தாக்கம் இன்மையாக இருந்திருக்கும். அதை நீங்கள் பார்த்துருந்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை யாரெல்லாம் பார்த்தீங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்.
இப்போ சந்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அதே ஸ்ட்ரெங்கில் தான் அடுத்த கான்ட்ராக்டும் இருக்குது. இது ஒரு முரண்பாடு. அப்போது இதனுடைய ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தா ஒரு 160 புள்ளிகள். அப்போ 18,500 18,600 இதனுடைய 160 புள்ளிகள். அப்போ 18,340 160 புள்ளிகள் ப்ளஸ் 18,760 இதுதான் ரேஞ்சாக இருக்க போகுது. 18,500 புட்டோடது 95 ரூபான்னா 18,405, 18,600 கால் 60 ரூபான்னா 18,660 இந்த ரேஞ்ச். இது வந்து இப்போ அட்டவணையோட நம்மளுக்கு லெவல்ஸ் இதுதான். இதை புரிந்து கொண்டவர்கள் எளிமையாக சந்தையை தீர்மானிக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது மீண்டும் மீண்டும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறதே தான். இந்த மணி ஆப்ஷனுக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கும். இப்போ 18,450க்கும் 500க்கும் இடைப்பட்டது 50 ரூபாய். இவங்க பார்த்திங்கன்னா 37.50, இவங்க 12.30 ரெண்டையும் ஆட் பண்ணால் 50 பாயிண்ட்ஸ். இதுதான் உண்மை. இந்த உண்மையை புரிந்து கொண்டவர்களுக்கு ஆப்ஷனுடைய வியாபாரம் மிக சிறப்பாக எளிமையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சந்தையில் இம்ப்ளைடு வாலட்டிலி குறைவாக இருக்கிறதுனால சந்தையோட வேகம் இருக்குது. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிட்டில் மதியம் நேரம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மூமெண்ட்டே ரொம்ப ஸ்லோவாக ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட்டுக்குள்ளே மூமெண்ட் இருக்குது. நிறைய பேர் வெறுத்திருப்பாங்க. அதனால தான் புதியவர்கள்லாம் வர்த்தகம் செய்யாதீங்க நம்ம சொல்லியிருந்தோம். அப்போது இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இம்ப்ளைடு வாலட்டிலி குறைவாக இருக்கும்போது பிரேக் அவுட்ஸை மதிக்காது. நம்ம இது ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு, அப்பர் பிரேக் அவுட் ஆகிடுச்சு, லோயர் பிரேக் அவுட் ஆகிடுச்சு, ஒரு மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகும்னா எங்கே மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறோமோ அங்கிருந்து தான் வீழ்ச்சி, எங்கேருந்து மேலே போகுதுன்னு நினைக்குமோ அங்கிருந்து தான் இதாகும். ஸோ இதுதான் புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய வேண்டும். இதனுடைய குறுகியல்லை 18,405 to 18,614, வைட் ரேஞ்ச் 18,291 to 18,709, ரெசிஸ்டன்ஸ் 18,578, 18,614, 18,666, சப்போர்ட் லெவல் 18,453, 18,405, 18,342. நாளை தினம் அட்டவணை நம்மளுக்கு என்ன அமைகிறது அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ நம்மளுக்கு ஸ்ட்ராங்கலில் முடிஞ்சிருக்கிறாங்க. நாளைக்கு 18,500 கால் அண்டு புட் ஸ்ட்ராடல் இருக்கலாம், அல்லது 18,500 கால் 18,400 புட் ஸ்ட்ராங்கல் இருக்கலாம், இல்லை எப்படி வேணுமாலும் மாற்றி இருக்கலாம், மல்டிபிள் ஹெட்ஜ் இருக்கலாம். அதற்கு தகுந்த மாதிரி சந்தை மாறும். அதனால் இப்போ முடிவுற்ற அடிப்படையும் நாளை தின அடிப்படையும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் நல்ல ஒரு ஃபால் இருந்தது. மார்க்கெட்டோட ஹை லோக்கும் கிட்டத்தட்ட ஒரு 500 புள்ளிகளுக்கு உட்பட்டு இருந்தது. நிஃப்டி போலவே இவங்களும் ஓப்பனுக்கு மேலே பெரிய ஏற்றம் இல்லை, அதுக்கப்புறம் தான் ஃபால் வந்தது. அது மாதிரி ஸ்பாட்டுடைய இறக்கம், ஃபியூச்சரோட இறக்கம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இதில் பார்த்திங்கன்னா நேற்றைய க்ளோசிங் 44,241 பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சரோட க்ளோஸ். ஸ்பாட்டோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா ஒரு 111 புள்ளிகள் தான் இருந்தது டிஃப்ரெண்ட். இப்போ முடிவுற்ற அடிப்படையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டிஃப்ரெண்ட் அதிகமாக இருக்குது. இப்போது இது வந்து கடைசி நேரத்தில் பாருங்கள், மார்க்கெட்டோட லோவிலிருந்து ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா ஒரு 500 புள்ளிகள் ஏற்றம் போல் நம்மளுக்கு காண்பிக்கிறது. ஆனால் ஸ்பாட் பார்த்திங்கன்னா லோவிலிருந்து ஒரு 90 புள்ளிகள் தான் இருக்குது. இதோட க்ளோசிங் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் தான் தீர்மானிக்க முடியும். 44,000 புட் பாருங்கள், 22 ரூபாயிலிருந்து 200 ரூபாய், 10 டைம்ஸ். நம்ம சொல்லியிருந்த நேற்றே 44,000 கால் அண்டு புட், 43,800 கால் அண்டு புட், 44,200 கால் அண்டு புட் நம்ம சொல்லியிருந்தோம். இதுதான் இன்றைக்கி ஆக்டிவாக இருந்திருக்கு. அது பார்த்தவர்களுக்கு அதனை பற்றி புரிதல் இருக்கும். இப்போ மார்க்கெட் டவுன் சைடாக இருந்தாலும் நம்மளுக்கு 44,000 கால் அண்டு புட் தான் ஸ்ட்ராடல் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 600 புள்ளிகள் வருது. ஆனால் 43,400 to 44,600க்குள் சந்தை இருக்கும். 44,000 மிட்டாக இருக்கும். 44,000 புட் 360 ரூபானா 43,650 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 44,265 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி நம்மளுக்கு கொஞ்சம் நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி அதிகமாக இருக்குது. அதனால் வேல்யூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 43,539 to 44,172 ஷார்ட் ரேஞ்ச், வைட் ரேஞ்ச் 43,167 to 44,433. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 44,067, 44,172, 44,265. சப்போர்ட் லெவல் 43,638, 43,539, 43,341 இருக்கும். இதற்குண்டான கட்டண பயிற்சி இருக்குது. டோட்டலாக நம்ம ஆப்ஷனுடைய பேசிக் அனைத்துமே இணைத்து ஜூன் 30ஆம் தேதி துவங்குகிறது. ஸ்டாக் ஆப்ஷனுக்கு மட்டும்
தனியாக நம்மளுக்கு வந்து 9-15 ஸ்ட்ராட்டஜி ப்ரீ ஓப்பன் ஸ்ட்ராட்டஜின்னு வச்சு அது ஜூன் 15ஆம் தேதி துவங்குகிறது. விருப்பம் உள்ளவர்கள் வந்து 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தை உங்கள் விருப்பத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் பங்கேறுங்கள். எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடுவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.